பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை குறித்து ஒரு தியானித்து பார்க்கலாம். இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவராய் இருப்போம். அப்படின்னா என்னென்னா, இந்த உலகத்துக்காக மட்டும் நீங்கள் கிறிஸ்துவை இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை காட்டிலும் மோசமானவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் உங்களை காட்டிலும் யாரும் ரொம்ப பரிதவிக்கப்பட்டவங்களும் யாரும் இல்லைன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அதே 34வது வசனம் பாருங்கள். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ற விழித்து கொண்டு தெளிந்து உள்ளவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறியாதுள்ளவர்களாகவும் உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பாவங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் அறிக்கை செய்யணும். சிந்தனையில், பார்வையில், உதடு, நாவு, எண்ணங்கள், மாம்சிச்சைகள், கையின் பிரயோசன நடத்தைகள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுத்திகரிக்கணும். இதில் யாரெல்லாம் தினமும் 1 மணி நேரம் ஜெபிக்காமல், வேதத்தை வாசிக்காமல், தியானிக்காமல், ஆராதனை செய்யாமல் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த வசனம் அடங்கும். ஏன்னா நான் அப்படி இருந்த ஒரு நேரத்தில் இன்றைக்கி ஒப்புராய் ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இந்த வசனத்தின்படி நடக்கலை அப்படின்னா எதிர்காலத்தில் நீங்கள் உங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதவிக்கப்படும் சொல்லி அந்த 19வது வசனம் நமக்கு சொல்லுது. இன்றைக்கி யாரெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகாமல் இருக்கீங்களோ எல்லோரும் ஒப்புரவாங்க. ஏன்னா பிசாசு ஏதாவது வழியில் நம்மளை சோதனைக்கு உட்பட்டு ஆண்டவர்கிட்ட பிரிக்க தான் பார்ப்பான். அது ஏதாவது பாவத்தின் மூலியமாக தான் செய்ய வைப்பான். ஒருவேளை அப்படி நீங்கள் பிசாசின் மூலியமாக பாவத்தினால் வஞ்சிக்கப்பட்டிருந்தீங்களா, இன்றைக்கி மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர் இடத்துல. ஆண்டவர் உங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி மன்னிப்பு உங்களுக்கு கொடுப்பானால் இந்த வசனம் பாருங்கள். அதுலேயே 51வது வசனம், அதாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனம் பாதியிலேருந்து வாசிக்கிறேன். ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக ஆக்கப்படுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நம்ம முழு சரீரத்தையும் பரிசுத்தமாக்க முடியும். அவருடைய வருகையில் நம்ம இமைப்பொழுதில் மறுரூபமாக்கும். இப்படி கண்ணை மூடி இப்படி திறக்கிறதுக்குள்ளே இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் நித்தியமோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்ம வாழ போகிறோம். இந்த உலகம் ஒரு பொல்லாத ஒரு உலகம். இது ஒரு குப்பையான உலகம், மண்ணுவான உலகம். இந்த உலகத்துக்கு ஏற்றது ஒன்றும் இல்லை. கர்த்தராகிய இயேசுக்கு நிகராக இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஏன்னா இஸ்ரேல் தேசத்தில் அந்த சிகப்பு கடாரியை பலி கொடுத்துட்டாங்க. அவனோட வருகை மிக சீக்கிரமாக இருக்குது. ஏமாந்துடாதீங்க, கைவிடப்பட்டுறாதீங்க. பாவத்தில் இருந்தால் மனம் திரும்பி இன்றைக்கி ஒப்புரவாகி ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேளுங்க. யார்கிட்டலாம் ஒப்புரவாகணுமோ ஒப்புரவாகிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமீன்.